உங்க குழந்தைக்கு ஃபீவர் அடிக்கும்போது இந்த வீடியோல பார்த்த மாதிரி கண்ணெல்லாம் மேல போகி பேச்சு மூச்சுல அமர்ந்தா எவ்வளவு பயமா இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபெப்ரைல் சீஷர்ஸ். 6 மாசத்துல இருந்து 6 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு ஜுரம் அதிகமா இருந்தா வரக்கூடிய ஒரு வலிப்பு தொந்தரவு தான் இந்த ஃபெப்ரைல் சீஷர்ஸ். இது நம்ம ஊர்ல இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப காமனாவே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. பட் இதை பத்தி அவேர்னஸ் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இல்ல. அண்ட் இது யாருக்கு வேணாலும் வரலாம். இன்கேஸ் உங்க குழந்தைக்கு இந்த ஃபெப்ரைல் சீஷர்ஸ் வந்தா என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்றத இந்த வீடியோல சொல்றேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், நான் டாக்டர் பிரதீப், குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர். ஃபர்ஸ்ட், ஃபெப்ரைல் சீஷர்ஸ் வந்தா என்னென்ன செய்யணுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது உங்க குழந்தைய லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல படுக்க வைக்கிறது. அதாவது இடது புறமா ஒரு கழிச்சு படுக்க வைக்கணும். ஸோ இந்த மாதிரி படுக்க வைக்கும்போது அவங்களுக்கு புறையேற வாய்ப்பு ரொம்பவே கம்மியாகும். ரெண்டாவதா நீங்க பண்ண வேண்டியது, இன்கேஸ் உங்க குழந்தை ரொம்ப டைட்டா ஆர் ரொம்ப வார்மா ஸ்வெட்டர் போன்ற க்ளோத்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதை இமீடியட்டா ரிமூவ் பண்ணுங்க. அது அவங்க பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்கு ரொம்பவே உதவும். தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பா நீங்க பண்ண வேண்டியது, உங்க குழந்தைக்கு எவ்வளவு நேரம் ஃபிக்ஸ் இருக்குன்றத டைம் ரெக்கார்ட் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபெப்ரைல் சீஷர்ஸ் 1 or 2 மினிட்ஸ்ல அதுவாவே ஸ்டாப் ஆயிடும். பட் இன்கேஸ் 5 மினிட்ஸ் ஆகியும் உங்க ஃபிக்ஸ் ஸ்டாப் ஆகலனா அது ரொம்பவே சீரியஸான ஒரு ஃபிக்ஸ். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வலிப்பு மருந்த இன்ஜெக்ஷன் வழியா மட்டும் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபிக்ஸ் ஸ்டாப் ஆகும். ஸோ ஃபோர்த் நீங்க பண்ண வேண்டியது, உங்க குழந்தைக்கு வர வலிப்பை வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை உங்க பீடியாட்ரிஷியன்ட்ட காட்டும்போது அதை அவங்க பார்த்து ஈஸியா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட்டா உங்க குழந்தைக்கு வலிப்பு வந்தா என்னென்ன செய்யக்கூடாதுன்றத சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடாதது, படத்துல பாக்குற மாதிரி இரும்பு சாவியோ ஒரு இரும்பு பொருளையோ குழந்தை கையில கொடுக்கறது. அது எந்த விதத்திலுமே ஹெல்ப்பே பண்ணாது. செகண்டா நீங்க செய்யக்கூடாதது, மூஞ்சில தண்ணி தெளிக்கிறதோ ஆர் வாயில தண்ணி ஊத்தி விடுறதோ. இந்த மாதிரி வாயில நீங்க தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா அது பொறையேறி குழந்தைங்களுக்கு ஆஸ்பிரேஷன் நிமோனியா வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அண்ட் தேர்டா நீங்க செய்யக்கூடாதது, குழந்தைங்களுக்கு ஃபிக்ஸ் வரும்போது அவங்க கைகளும் கால்களும் ரொம்ப அப்நார்மலா இப்படி ஷேக் ஆகும். ஸோ அது ஷேக் ஆகாம இருக்கிறதுக்காக அது ரொம்ப டைட்டா பிடிக்கிறதோ ஆர் அவங்க கை கால்களை ரிஸ்ட்ரெயின் பண்ணி வைக்கிறதோ செய்யாதீங்க. இந்த ஃபெப்ரைல் சீஷர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நிறைய குழந்தைங்களுக்கு வருது. அண்ட் திரும்பி இந்த ஃபெப்ரைல் சீஷர்ஸ் வராம இருக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கு. அதுக்கு ஃப்ரீசியம் ஆர் குளோபசம் அப்படின்னு ஒரு டேப்லெட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தைங்களுக்கு ஃபீவர் அதிகமா இருக்க போய் இந்த டேப்லெட்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஃபீவர்னால வர வலிப்பு அவங்களுக்கு கம்மியாகும். பட் இது எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க பீடியாட்ரிஷியன் உங்க குழந்தைய பார்த்துட்டு அவங்களுக்கு இது தேவையா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த